சோ இப்போ இந்த ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால ஒரு தெளிவான சிந்தனைகளை உங்களால் எடுத்துக்கொள்ள முடியும். ஏன்னா கன்னிராசி இயற்கையாகவே நல்ல அறிவுள்ளவர்கள். செய்கின்ற விஷயங்கள் எல்லாமே ராங்கா போகுது, சரியா அதை வந்து செயல்படுத்த முடியல அப்படிங்கிற சில விஷயங்கள் இருந்தாலும் இப்ப நீங்க பண்ணக்கூடிய பிளான் எல்லாமே ரொம்ப வருஷமா திருமணமே ஆகுமா ஆகாதா, இல்ல நான் சன்னியாசியை கீது போயிருவேனா, எனக்கே என் மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய கன்னியாராசி அன்பர்களுக்கு கூட இந்த மாதத்திலிருந்து சொல்றோம் இல்லைங்களா, அதுல கொஞ்சம் இந்த காலகட்டங்களை இறக்கி வச்சீங்கன்னா சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டுங்க. அது அப்பா மூலமா சொத்துக்கள் கண்டிப்பா கிடைக்கும். அப்ப இந்த காலகட்டங்களில் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப விசேஷம். தெய்வ அனுகிரகம் நிறைய இருக்கு. அதிர்ஷ்டங்கள் பெருக போகுது இந்த மாசம். திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் விரைவா போற்றி, உலகெங்கும் வாழும் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். கன்னி ராசிக்குண்டான ஜூன் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். கன்னி ராசிக்கு இந்த மாசம் நீங்க தான் கிங்கு. உங்க ராசி அதிபதி 10ஆம் இடம் தன்னுடைய சொந்த இடத்துல போய் சூப்பரா ஜம்முன்னு கால் மேல கால் போட்டு யாரா இருந்தாலும் வாங்கடா, எதுவா இருந்தாலும் வாங்கடா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றது போல ஜம்முன்னு அமர போறார் 22ஆம் தேதி வரைக்கும் அதே வீட்டுல தாங்க. இது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, கன்னியா ராசிக்கு நேரா 7ஆம் பார்வையாக சனி பகவான் பார்த்துட்டு இருக்காரு. கண்டக சனின்னு சொல்லுவோம். இதைய கண்டச்சனி கண்டகச்சனி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா, நம்ம ராசி அதிபதி, அதாவது நான் ஸ்ட்ராங்கா இருந்தேன்னா எவ்வளவு விஷயங்கள் கெட்டது வந்தாலும் நல்லது வந்தாலும் அதை நான் எதிர்கொள்ளுவேன் இல்லைங்களா, அதுதான் உண்மை. அப்போ உங்க ராசி அதிபதி இப்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறார் தன்னுடைய சொந்த வீட்டுல, மிதுன வீட்டுல. அவர் தொழில் ஸ்தானாதிபதி. இப்ப கண்டகசனி நடந்துட்டு இருக்கும்போது தொழில கொஞ்சம் மந்தங்கள், கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள், கூட்டாளிகளுக்குள்ள ஒரு மனவேதனைகள், ஒரு கூட்டாளி விட்டு பிரிஞ்சிடலாமா அல்லது புதிய கூட்டு சேரலாமா அப்படிங்கிற யோசனைகள், சிந்தனைகள் இதெல்லாமே வந்துகிட்டு இருக்கும். சோ இப்ப இந்த ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால ஒரு தெளிவான சிந்தனைகளை உங்களால் எடுத்துக்கொள்ள முடியும். ஏன்னா கன்னிராசி இயற்கையாகவே நல்ல அறிவுள்ளவர்கள். இன்னும் இரட்டைத்தன்மை கொண்டவர்கள். இதுவா அதுவான்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். பட் இப்போ உங்க ராசி அதிபதி நல்லா இருக்கிறதுனால தாராளமாகவே நீங்க இப்ப எடுக்கக்கூடிய முடிவு தெளிவா இருக்கும். உங்களுடைய ஃபியூச்சருக்கு அது வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா இந்த புதன் இந்த வருஷம் மட்டும்தான் அதே இடத்துல இருப்பார். மீண்டும் புதன் அடுத்த வருஷம் தான் அந்த இடத்துக்கு வருவார். அப்போ ஒரு தடவை தான் ராசி அதிபதி வலுவா இருப்பார். அடுத்தது நீ கன்னிக்கு வரும்பொழுதுதான் ஸ்ட்ராங்கா இருப்பாரு. சோ அது வரைக்கும் தொழில் ஸ்தானாதிபதி தொழில ஸ்ட்ராங்கா இருக்கும்போது தொழில் ரீதியாக பல நபர்களை சந்திக்க வேண்டிய அமைப்புகள் வரும். தொழில் ரீதியாக நிறைய விஷயங்கள் உங்க கைக்கூடி வரும். ஒரு புதிய சிந்தனைகள் வரும். புதுசா ஒரு மோட்டிவேஷன் ஆகும் உங்க தொழில்ல. வேற ஏதாவது பண்ணலாம், இப்படியே இருக்கு, மந்தமா இருக்கு, சோ இதுல இருந்து இன்னொரு கட்டத்துக்கு போலாம் அப்படிங்கிற அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி பயணப்பட்டுட்டே இருப்பீங்க. அதற்கு உங்களுக்கு கூட உங்க தெய்வமா இருக்கலாம், நீங்க வணங்கக்கூடிய குலதெய்வமா இருக்கலாம், விஷ தெய்வமா இருக்கலாம், அல்லது நீங்க செய்த ஒரு புண்ணிய கணக்கு உங்க கூட வந்துகிட்டே இருக்கு. இந்த மாசம் அது சக்சஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. பெயர், புகழ், மதிப்பு இதெல்லாம் சூப்பரா இருக்க போகுதுங்க. ஒரு ஸ்ட்ராங்கா இருக்க போறீங்க. கொஞ்சம் கண்டங்கள் எல்லாம் விலக போகுது. மனசு கொஞ்சம் தெளிவா இருக்க போறீங்க, நிம்மதியா இருக்க போறீங்க. உங்களுடைய செயல்கள் எல்லாமே பாத்துட்டீங்கன்னா சக்சஸ் ஆகும். நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தவறு இல்லாம நடக்கும். இத்தனை காலகட்டங்கள் வந்து தவறா இருந்துச்சு, ஒரு சரியில்லை, அதே போல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு செய்கின்ற விஷயங்கள் எல்லாமே ராங்கா போகுது, சரியா அதை வந்து செயல்படுத்த முடியல அப்படிங்கிற சில விஷயங்கள் இருந்தாலும் இப்ப நீங்க பண்ணக்கூடிய பிளான் எல்லாமே சூப்பரா இருக்க போகுதுங்க. நீங்க வரைந்த அந்த ஓவியம் நீங்க வரைந்ததை விட அழகா தெளிவா வரப்போகுது. சோ நீங்க வரைகிறது மட்டும் விடாமுயற்சியோட வரைஞ்சுக்கிட்டே இருங்க. தடைகள் தாமதங்கள் நிறைய வரும். கண்டகசனி காலங்கள், நீ அடுத்து அஷ்டம சனி வரும். அதுல நிறைய தடை தாமதம், ஒரு மன விரக்தி இதெல்லாம் வந்துகிட்டே தான் இருக்கு. சோ இந்த நேரங்காலத்தை ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு உங்களுடைய விடாமுயற்சியை இந்த மாதத்துல இருந்து தொடங்குங்க. சூப்பரா இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை. அடுத்தது 2 மற்றும் 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் லாபஸ்தானத்துல இருக்காரு. அதாவது 11ஆம் இடத்துல. அங்க யாரோட இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உச்சமாக இருக்கக்கூடிய குருவோட இருக்கார். அப்ப இந்த மாசத்துல இருந்து என்னதான் கண்டசனியாக இருந்தாலும் குரு பார்வை பெறும் பொழுது இன்னும் யோகம், இன்னும் லாபம், உழைத்த உழைப்புக்குண்டான வருமானம், நல்ல நிறைய பேருடைய தொடர்புகள், நிறைய மனிதர்களுடைய தொடர்புகள் இதெல்லாம் கிடைக்க போகுது. அதே போல குரு அப்படின்னு சொல்லக்கூடிய பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இருக்கும் பொழுது 1 மடங்கு லாபம் வைக்கிறீங்கன்னா பல மடங்கு லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு.
கன்னியாராசி எப்பவுமே குடும்பத்துக்காக இயங்கக்கூடிய ராசிங்க. குடும்பத்துக்காக நிறைய செய்வாங்க. தன்னுடைய சொந்த செல்ஃப் லைஃப்ல அவங்களுடைய செல்ஃப் மோட்டிவேஷன் வேற மாதிரி இருந்தாலும் குடும்ப தேவைகளை வந்து பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு ராசி அப்படிங்கிறது கன்னியா ராசி. இப்போ கன்னியா ராசிக்கு இந்த குரு வந்து நல்லா இருக்கிறதுனால தன்னுடைய தேவைகள், குடும்ப தேவைகளை எல்லாமே பூர்த்தி பண்ணிருவீங்க, எல்லாமே வாங்கி கொடுத்துருவீங்க. இந்த ஒரு வருடத்திற்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே சூப்பரா நடக்க போகுது, லாபங்கள் அதிகமாக போகுது. உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய கனவுகள், உங்களுடைய தேவைகளையும் நீங்க பூர்த்தி பண்ண போறீங்க. குடும்பத்துக்காகவே ஓடாம உங்களுடைய தேவைகளும் கொஞ்சம் இருக்கு இல்லையா, உங்களுடைய ஆசைகளும் கொஞ்சம் இருக்கு இல்லையா, அதெல்லாமே நிறைவேற்றக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமா இந்த குரு கொடுத்து விடுவார். ஏன்னா ராசிக்கு 7ஆம் அதிபதி. நல்ல திருமணம் வர அமைஞ்சு வரப்போகுது. ரொம்ப வருஷமா திருமணமே ஆகுமா ஆகாதா, இல்ல நான் சன்னியாசியை கீது போயிருவேனா, எனக்கே என் மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய கன்னியாராசி அன்பர்களுக்கு கூட இந்த மாதத்திலிருந்து திருமண வரன்கள், நல்ல நல்ல வரன்கள், எதிர்பார்த்த வரன்கள், வசதி வாய்ப்புகளோட நீங்க எப்படி நினைச்சீங்களோ உங்க மனசுக்கு பிடித்த மாதிரி வரன்கள் எல்லாமே வரப்போகுது. ஏன்னா 4ஆம் அதிபதி குருதான். 4 தான் மனசு. 4ஆம் இடத்து அதிபதி 11ல் இருக்கும் பொழுது மனதிற்கு பிடித்த வரன், மனதிற்கு பிடித்த மணமகன், மனதிற்கு பிடித்த மணமகள் அமையறதுக்குண்டான வாய்ப்புகள் இந்த வருஷம் உண்டு. ரசாபுத்தியில ஏதாவது தோஷங்கள் இருக்கான்னு பாத்துக்கோங்க. பரம்பரை தோஷம், இந்த மாதிரி பெண் சார்பு கொஞ்சம் இருக்குதுன்னா கொஞ்சம் தடை தாமதங்கள் இருக்கும். அது உங்க அருகில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் கிட்ட கூட நீங்க பார்த்து அதை சரி பண்ணிக்கோங்க. திருமண விஷயம் நிச்சயமா நல்லா இருக்க போகுது. அதுல ஏதாவது தடை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதை வந்து இந்த வருஷம் நிவர்த்தி பண்ணுங்க. நல்ல வரன் அப்படிங்கிறது சூப்பரா அமைஞ்சு வரப்போகுது அப்படிங்கறத உண்மை. வீடு வாங்குறது, சொத்துக்கள் வாங்குறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, இன்னும் சொல்ல போனோம்னா இந்த மாதம் சுக்கிரனோட குரு இருக்கிறதெல்லாம் அப்பா சொத்துக்கள் ஏதாவது வேணும்னு நினைச்சீங்கன்னா அதை மூவ் பண்ணுங்க, கிடைக்கும். பூர்வீக சொத்து, அப்பா சொத்து, அண்ணன் தம்பிக்குள்ள ஏதாவது சொத்து பங்காளி பிரச்சனைகள், இடம் தடவழி பிரச்சனை, இதெல்லாம் ஏதாவது இருக்குது அப்படின்னாலும் இப்ப உட்காந்து பேசுங்க, கண்டிப்பா நடக்கும். குரு சுக்கிரன் சேர்க்கை இருக்கும் பொழுது அதிகாரம் பண்ணக்கூடாதுங்க. இப்ப நீங்க அதிகாரம் பண்ணி கேட்டீங்கன்னா கிடைக்காது. கொஞ்சம் விட்டு கொடுத்து அன்பா எனக்கு பண்ணி கொடுங்க, எனக்கு செஞ்சு கொடுங்க, நான் என்ன இருக்கு எனக்கு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சுக்கிரன் அப்படின்னா நடிப்பு தானே. சோ கொஞ்சம் நடிச்சீங்கன்னா நீங்க நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே நடக்கும். கொஞ்சம் உங்களுடைய கௌரவம், கொஞ்சம் அந்த ஹெட் வெயிட் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அதெல்லாம் கொஞ்சம் இந்த காலகட்டங்களை இறக்கி வச்சீங்கன்னா சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டுங்க. அது அப்பா மூலமா சொத்துக்கள் கண்டிப்பா கிடைக்கும். பண வரவு சூப்பரா இருக்க போது இந்த மாசம். எப்படி பணம் வந்துடும், தேவைகளை விட அதிகமாகவே பண வரவு, லாபங்கள் இதெல்லாம் கிடைக்க போகுது. அதே போல குரு சுக்கிரன் சேர்ந்து உங்களுக்கு வந்து நேரடிய பார்வையாக 5ஆம் பார்வையா 5ஆம் இடத்தை பாக்குது. அப்ப 5ஆம் இடத்தை 2 சுபகிரகங்கள் பார்க்கும் பொழுது குழந்தைகளுக்கு இந்த யோகம் வேலை செய்யும். உங்க ஜாதகம் மூலமாக உங்க குழந்தைகளுக்கு வளர்ச்சி, குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் சூப்பரா இருக்கு. 5ஆம் இடத்தை பாக்குது இல்லையா, அப்ப இந்த காலகட்டங்களில் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப விசேஷம். தெய்வ அனுகிரகம் நிறைய இருக்கு. அதிர்ஷ்டங்கள் பெருக போகுது இந்த மாசம். நிறைய அதிர்ஷ்டங்கள் வரப்போகுது. திடீர் வருமானங்கள், திடீர் யோகங்கள், யூடியூப் சம்பந்தப்பட்ட வருமானங்கள், இது போல ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட வருமானங்கள், இதெல்லாம் நல்லா இருக்க போகுதுங்க. அடுத்தது செவ்வாய் 3 மற்றும் 8ஆம் அதிபதி 20ஆம் தேதி வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா அதே இடத்துலதான் இருக்கார், மேஷ வீட்டுல. அப்ப 3ஆம் அதிபதி ஆட்சி பலம் பெற்று இருக்காரு அப்படின்னா உங்க முயற்சிகள் ஒண்ணு கூட விடாம தடையெல்லாம் நடக்க போகுது. இப்ப அப்பா சொத்து வரும்னு சொல்லியிருக்கு இல்லையா, அது 9ஆம் இடம். 3ஆம் இடம் அப்படிங்கிறது உங்க கூட பிறந்தவங்க. அப்ப உங்க கூட பிறந்தவங்க யாராவது சொத்து பிரச்சனை பண்றாங்க அப்படின்னா அதுவும் ஆட்சி பலம் பெற்று இருக்கனால இப்ப கொஞ்சம் நீங்க அவங்க கிட்டயே உட்காந்து பேசுனீங்கன்னா அவங்களும் மனம் இறங்கி உங்களுக்கு விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை உண்டு. அப்ப 3 8 உங்களுக்கு செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டுல இருக்கும்பொழுது கண்டங்கள் விலகும். உங்க மேல இருக்கக்கூடிய கெட்ட பெயர் விலக போகுது. அதே போல ஆயுள் பலம், ஏதாவது ஆயுள் குறைபாடு, நோய் நொடிகள் நிறைய இருக்கு, நிறைய மருந்துகள் சாப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்ப நல்ல மருத்துவர் கிடைப்பாரு. கொஞ்சம் ஆயுள் பலம் அதிகமா இருக்க வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் கண்டங்கள் விலகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. 8ஆம் இடங்கிறது திடீர் வருமானங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்ப 8ஆம் அதிபதி 8ஆம் வீட்டுல இருக்கிற வரைக்கும் 20ஆம் தேதிக்குள்ள உங்களுடைய பிளானிங் எல்லாம் பண்ணிக்கோங்க, சூப்பரா இருக்கும். 22ஆம் தேதிக்கு மேல புதனும் கீழே வந்துருவார். சோ உங்களை சார்ந்த விஷயங்கள், உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருக்கு அப்படின்னா முடிந்த அளவுக்கு 22ஆம் தேதிக்குள்ளேயே வைத்துக் கொள்வது என்பது சூப்பரா இருக்கும் அப்படிங்கறத அமைப்பு. நினைத்தது எல்லாமே, நினைத்ததை விட நினைத்து பார்க்காத விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்குள்ள ஒரு வாய்ப்புகள் இந்த கன்னியா ராசிக்கு இந்த மாசம் நடக்கும் அப்படிங்கறதா உண்மை. சோ வந்து பயப்பட வேண்டியதெல்லாம் கிடையாது. சூரியனும் 12ஆம் அதிபதி ஆனாலும் அவர் போய் இருக்கக்கூடிய வீடு 9ஆம் வீட்டுல தான் இருக்காரு 15ஆம் தேதி வரைக்கும். அப்போ கொஞ்சம் அப்பா ஒரு 15ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் ஏதாவது ஒரு சொத்து பிரச்சனை இருக்குது, அப்பாவோட உடல்நிலையில ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வர்றதுக்கு போறதுக்கு எல்லாமே வாய்ப்புகள் உண்டு. பட் 15ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா இந்த சூரியனும் 10ஆம் வீட்டுக்கு வந்துருவார். சோ தொழில் ரீதியாக வெளிநாடு, வெளியூர், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றதுக்கு எல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அதற்கு மேல ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளும் அல்லது சொந்தமா தொழில் பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இதெல்லாமே வரும். கொஞ்சம் இந்த நேர காலங்கள் இப்போ பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் பார்ட்னர் கிட்டையோ கணவன் அல்லது மனைவி கிட்ட யாரோ ஒருத்தர் கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு கால சூழ்நிலைகள் இப்போ
சோ கொஞ்சம் இந்த மாசம் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து எல்லாத்துக்கிட்டையும் போயிட்டீங்கன்னா உங்களை விட ஒரு அதிர்ஷ்டசாலி அப்படிங்கிறது இந்த மாதத்துல யாருமே இல்லை அப்படிங்கறதா உண்மை. சோ நான் முயற்சி பண்றேன், பட் ஏன் கிரகங்கள் வழி விடணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா? கிரகங்களுக்கு அதிதேவதையாக இருக்கக்கூடிய தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க, சரணாகதி அடைஞ்சிருங்க. இயற்கையாகவே கன்னியா ராசி பாத்துட்டீங்கன்னா கன்னி தெய்வ வழிபாடுகள் பண்ணுவதும், அதே போல மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு பண்ணுவதும் இந்த மாதம் நல்லா இருக்கும். ஏன்னா உங்களுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் நல்லா இருக்காரு. சோ இந்த மாதம் பாத்துட்டீங்கன்னா உங்க வீட்டுக்கு ஏதாவது கன்னி பொண்ணுகள் வருவாங்க, சின்ன குழந்தைகள் ஏதாவது வருவாங்க, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல ஒரு சித்தர்கள் ஜீவசமாதி, ஒரு மகான் வழிபாடு, உங்களுக்கு யாராவது அட்வைஸ் பண்றதுக்கு, ஆறுதல் சொல்றதுக்கு ஒரு ஜோஷியரோ, ஒரு நீங்க குருவா யாராவது நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ அவங்க எல்லாமே இப்ப உங்க கான்டாக்ட்ல வருவாங்க. சோ அவங்க மூலமா ஒரு சக்சஸ் அடையக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். முடிந்த அளவுக்கு உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த 7 கன்னி தெய்வங்கள் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த 7 கன்னி தெய்வத்தை ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துட்டு உங்களுடைய முயற்சிகளை நீங்க தொடர்ந்து பண்ணுங்க. வெற்றி 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 தான் அப்படிங்கிறது கன்னியா ராசிக்கு இந்த மாதம் சூப்பரா இருக்க போகுது அப்படிங்கறத உண்மை. பயன்படுத்தி கொள்ளுங்கள் கன்னி ராசி அன்பர்களே. இந்த இந்த மாதத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளாவிட்டால் இதே போல ஒரு அதிர்ஷ்டம், இதே போல ஒரு நல்ல நேரம் அடுத்த வருடம் தான் வரும் அப்படிங்கறதா உண்மை. இதெல்லாம் உங்க ஜாதக ரீதியாகவும் தசாபுத்திகள் ரீதியாகவும் நான் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.